செய்யார் பையன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றா சாமியார அரந்து விட்டு ஆவி. செய்யார் பையன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசில் மணி டொங்கு தட்டுங்க. பாய் பாய். அவன் குளித்து விட்டு சிகை அலங்காரம் நான் சொல்ல வந்தேன். எங்கடா இருக்கு 2024 அந்த பாரு என் வாகனம் எதிரவே நிக்குது. நீ அங்கே இருக்கிற என்ன நீங்க தப்பாடிக்காதீங்க. அந்த காலத்துல பெண்ணு பார்க்கல மாட்டோட தான் பெண்ணு பார்க்க போவாங்களா? ஓடு சரி கிடையாது. குய் போல அதிகம் கொடாக்கு 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 போவோம். அந்த வாட்டி கொடலாட்டிக்கும் அது ஓட்ட வண்டி. இது என்னடிக்கு ஓடிக்கொண்டு இருக்க வண்டி. இததான் நான் சொல்ல வந்தேன். ஆப்பளே ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது. மண்ணில ஜனமாகின்ற போது அந்த குழந்தை இருகரத்து மூடியவர்கள் கைய முடிவு மண்ணோட பிறக்கும் போது குழந்தை இருகரத்து மூடியவர்கள் வலதுகரத்தில் புண்ணியத்தையும் இடதுகரத்தில் பாவத்தை சுமந்து வருது. இந்த வலது கையும் வலது காலம் நல்ல காரியங்களுக்கு பயன்படும். இந்த கை நல்ல கை நம்பிக்கை. ரெண்டு வேலை தெரியுமா? பாருங்க, காலையில ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலை. சுத்தமான கை இந்த கை. இந்த கையில நாத்து எடுத்து தெரியும். இந்த வேலைக்கு தான் இந்த கை, மற்ற வேலைக்கு உதவும். அப்படியா? சரிங்க மாப்பிள்ள சொல்லுங்க. என் மகள் இருக்கிற ஏழரசி மணப்பெண்ணை சீக்கிரம் மனதை உங்களால ஊர்ல கோழி அத்து போச்சு. பின்னாடி எனது மகளை மணப்பெண்ணை அழைத்து அங்க பார்த்தா பெண்கள் அதிகமாகறாங்க. நான் வாரி யாரு காவல்காரன் உள்ள போக முடியுமா? அது தேர்ந்தெடுத்து கை புடிச்சுட்டு ஆயிட்டாட்டேன். நான் சொல்லக்கூடாது. அறிவு கட்டவன் கையை விட்டவன் கையை நீ பிடிக்கலாம். கை பிடிச்சி கூடவே போ. யாருக்குமே அமையாது.
அற்புதம் அற்புதம் அற்புதம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன். ஆமாங்க. இறைவனால் எனது மகனுக்காகவே அவளை படைத்தது. நான் பெற்ற மகள் அப்படிதான் இருப்பா. ஆமா, வளர்ப்பு அப்படிதான். ஆயிலும் சொல்லுங்க. அம்மா பேரு அடக்கம். ஏன்னா மாமியை சேர்ந்த மருமகள் வருவ சேர்ந்த மாமியார். பொறுத்தும் பொறுத்தும் பொறுத்தும். மனைவி பத்தி சொல்லாத. பத்திரமா அதுதான் நான் சொல்றேன். அடக்கத்துல சரி விடு. முதல் சடங்கு திருமணத்துக்கு என்ன தெரியுமா? ஆமா. நலங்கு வைக்க வேண்டும் அல்லவா? ஆமாங்க. சுமங்கலியா பார்த்து ஒரு 3 பேர் சீக்கிரம் கூப்பிடு. சரி சீக்கிரம் கூப்பிடு. மாத கவுராது ஒரு 5 பேர் ஏத்துவாங்களா? கவுராதுக்கு கூப்பிடுற. என்ன தப்பாடுகாதீங்க. கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள், கன்னி இஸ்திரிகள். கன்னி பெண்ணுக்கு அனுபவம் தெரியும். திருமணத்தை முடித்த சுமங்கலிக்கு தான் திருமணத்தை பத்தி தெரியும். சுமங்கலியா பார்த்து ஒரு 3 பேர் சீக்கிரம் கூப்பிடு. சரி. ஒரு 3 பேர் எழுதுவாங்கம்மா. கொஞ்சம் வந்து நடக்க வைக்க வாங்க. நம்ம எலிகள் கிராமத்திலே இது ஒரு தனி பெருமை. யாரும் கூச்சப்படாதீங்க. உங்க அக்காவா தம்பியா நினைச்சு வந்து நடக்க வைக்க வாங்க. ஏந்து வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா, போவாத வாங்க. ஏந்து வாங்கம்மா, கூச்சப்படாத வாங்க. அக்கா ஏந்து வாங்க. ஏந்து வாமா, யாரும் கூச்சப்படாதே வாங்க. ஒரு பொட்டு ஒரு ஆளை ஏந்து வாங்க. ஆமா ஏந்து வாங்க, கூச்சப்படாதே வாங்க. வாங்க, நம்ம கிராமத்துக்கு ஒரு தனி சிறப்பு, தனி பெருமை. எழுந்து வாங்கம்மா. பபுனுக்கு சேர்த்து வைக்கா. பபுனுக்கு சேர்த்து வைக்கா. பபுனுக்கு சேர்த்து பபுனு உட்கார வச்சு சேர்த்து உட்கார வை. உட்கார வச்சு சேர்த்து வை. உட்கார வைக்க சொல்லு. அவரே உட்கார வை. உட்கார வை. உட்கார வச்சு நல்லா உட்கார வச்சு வா. ஏய் உட்கார. அவரே உட்கார வச்சு. பெஸ்ட் பாத்துக்கலாம். அப்பதான் பாக்கணும். வெயிட்டுக்கு வாங்க. வைனா. ஏய் கரெக்ட்டா வச்சு வை. எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பா நடந்து போச்சுங்க. தெரியுமா? மாப்பிள்ளைக்கு பெண்ணுக்கும் அத்தை மொழி, அம்மான் மொழி, மாமன் மொழி. சீக்கிரமா கூப்பிடு. ஐயா மொழி வந்துருங்களா? எழுதலாம். அம்மான் மொழி, அத்தை மொழி, பாட்டி மொழி, மாமனார் மொழி, சின்ன அத்தை மொழி, சின்ன மாமியார் மொழி எழுதலாம். இப்ப நம்ம தலைவர் எழுதலாம். ஐயா மொழி எழுதலாம். ஐயா யாரு மொழி? மொழி மொழி ஐயா யாரு? அடுத்தபடியா யார் தெரியுமா? ஐயருங்க. திருமணத்துக்கு முக்கியஸ்தர் ஐயரை கூப்பிடுறா. ஐயரே நல்லா இருக்கிறீங்களோ? நல்லா இருக்கீங்களோ? நல்லா இருக்கீங்களா? பதிவேயுது. அதனால உட்கார்ந்து இருக்கீங்க. சரிடா. பெருமாளே. சாமி. ஆனா எப்பறா இருக்கியா? ஆத்துல மாமி நல்லா இருக்காரா? புள்ளாண்டா. நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கியா? என்னடா வாசல் ஏவே வருது? புலால் குசிறியா? ஏண்டா நீ என்ன நாளை நீ போய் புலால் குசிற? சளிக்கு தெரியா சாப்பிட்டேன். ஓ தெரியா சாப்பிட்டியா? ஓ தெரிஞ்சு வேற சாப்பிடுவே. சரி பரவாயில்ல எடிடா எடியா. ஐயோ அதே மாவுனி சொல்லுவே. தளபதி கால் போடுங்க. எல்லாரும் தட்டி வைக்கலாமாடா? ஏய் சொல்லக்கூடாது. வாளா எங்க
பொண்ணுக்கு அப்பா பிள்ளைக்கு அப்பா அவங்க அம்மா பிள்ளைக்கு அம்மா அவர் மகன். ஆமே நீ ஒரு பிராமணர் பொம்மை மாரி செஞ்சு வச்சுக்க மாட்டா உண்மையில பொண்ணு உட்காந்துருக்கு போய் போடு சாமி போய் பொண்ணாது போயா போய் கண்ணி சாலேஸ்வரம் கண்ணாடி போட வேண்டியது பாட்டம் வாங்கி போச்சு எந்த கண்ணாடி நீ என்ன கண்ணாடி கண்ணாடி அங்க நாடி இன்னும் வாங்கல நான் பொருளாதாரம் சரியில்லை தண்ணி வந்துட்டு வந்த நாடெல்லாம் நின்று போச்சு இல்ல வச்சல கிளந்து பண்ணா நெய் ஊற்றி போட்டாங்க அதான் டாட்டான்னு வந்துக்கிட்டு இப்பேற்பட்ட சபையாச்சு கொஞ்சம் அடங்கிதான் விடுறது இதெல்லாம் அடக்கப்படாது எதை ஒன்னாலும் அடக்கலாம் இந்த அடக்கப்படாது நீ விஷயம் தெரியாது பேசுறேன் என்ன இல்ல இந்த உடல் உறுப்புலாம் சேர்ந்து ஒரு முறை போட்டா போட்டு போச்சான் எப்படி நான் பெரியாளா நீ பெரியாளா நான் பெரியாளான்னு கண்ணு சொல்லிக்குது ஏய் லோகத்தெல்லாம் பாக்குறேன் நான் தான் பெரிய ஆளு அதுக்கப்புறம் காது சொல்லிருக்கும் எல்லா மொழியும் கேட்கிறேன் நான் தான் பெரிய ஆளு வாய் சொல்லிருக்கும் ஏய் எல்லா மொழியும் பேசுறேன் நான் தான் பெரிய ஆளு அதுக்கப்புறம் இவன் சொன்னாரான் எல்லாத்தையும் வெளியேற்றுறேன் நான் தான் பெரிய ஆளு சரி பரவாயில்ல யாரு பெரிய ஆள் ஒரு போட்டா போட்டி போட்டுருவோம் போட்டா போட்டி ஆமா ஆளுக்கு 2 நாள் லீவ் எடுக்கலாம் யார் 2 நாள் லீவ் எடுத்து சொல்ல பிரச்சனை வருதோ அவ பெரிய ஆள் சரியான போட்டி தான் அப்படின்னு முடிவு கொட்டாங்க கண்ணு 2 நாள் லீவ் எடுத்திருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல சுமதா போச்சு காது 2 நாள் லீவ் எடுத்திருக்கும் எந்த பிரச்சனையும் சுமதா போச்சு எதுவும் கேட்கல அதுக்கப்புறம் வாய் 2 நாள் லீவ் எடுத்திருக்கும் எந்த பிரச்சனையும் சுமதா போச்சு அதுக்கப்புறம் இவர் லீவ் எடுக்க ஆரம்பிச்சாராம் 10 நிமிஷம் கூட ஆகலையா வெயில் உப்பிக்கின்னு வருதான் கண்ணு வெளிவார மாதிரி இருக்குதான் காதை அடைக்குதான் வாயால பேச முடியல கை காலம் வளவளவளவளதான் எதுவும் வேலை செய்ய முடியல அதுக்கப்புறம் தான் எல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்கும் உலகத்துல நீ தான் பெரிய ஆள் அதுக்கப்புறம் இது வரலன்னு சொல்லிட்டான் அவன் எப்படி ஆயுதுங்கிறான் தெரியுமா காலையில் போய் பாரு குத்தி கிடக்குறான் அக்கம் பக்கத்துல ஆள் பார்க்கப்படாது நம்ம உடம்பு நமக்கு முக்கியம் பக்கத்துல இருக்கிறவன் நமக்கு 1000 ரூபாய் கொடுப்பாளா கொடுக்க மாட்டான் வந்தா விடுக்கும் ஆகுத்தாகுது பாத்துல நம்ம விடுக்கும் ஆகுத்தாகுது இல்ல நான் கேக்குறேன் அது வந்தா மட்டும் எல்லாம் மூக்கு பிடிக்கிறீங்க அது நாத்தம் நினைக்கப்படாது அது ஒரு மியூசிக்கு ஏஆர் ரஹ்மா மியூசிக் மாரி சில பேர் தமால் விடுவா சில பேர் புருக்கு விடுவா சில பேர் புருக்கு விடுவா சில பேர் சில பேர் அது ஒரு மியூசிக் நம்ம ரசிக்கணும் முகம் பிடிக்கப்படாது நான் சிரிக்கிறீங்க ஆமா என்ன போட்டு போறீங்க வேலை தானா சாமி அந்த லிஸ்ட்லாம் சொன்னேன் வாங்கி வச்சுட்டேன் பாட்டிலு 1/2 கிலோ கருவாடு குடிக்கதான் நானா சாப்பிடுறேன் சரக்கு அடிக்கிறீங்க கவுச்சி சாப்பிடுறீங்க கவுச்சிலாம் சாப்பிட மாட்டாங்களே கவுச்சி சாப்பிட மாட்டாங்க எல்லாம் அப்படித்தான் நினைக்கிறான் ஆனா எல்லா ஐயரும் கவுச்சி சாப்பிடுறான் அது எப்படி அவளுக்கே தெரியாம அவ சாப்பிடுறான் எனக்கு தெரிஞ்சு தெரியாது நான் சொல்றேன் கேளு எப்படி சரி பயிர் வைக்கிறீங்க ஆமா அரிசி அங்கதான் வருது ஆமா அந்த பயிர் வரப்பு ஓடுறனா இருக்கு நண்டு வேலை இருக்கு நண்டு கவுசி தானே அதுல இருந்து அர்ப்பாத்துல வந்து சாப்பிடலையா கவுசி வேலைக்கலையா சரி எல்லாம் தண்ணி குடிக்கிறான் அந்த தண்ணி எங்க வருது ஆத்துல இருந்து வருது ஆத்துல போய் பாரு நாக்கு பூசி மேயுது தகுல் தாங்குது மீனுக்குது நண்டுக்குது அந்த தண்ணியே குடிக்கிறான் அதுல அவன் படப்படம் போட்டு வரான் இதெல்லாம் கவுசி வருது அதுல கவுசி கலக்கலையா போர் போட்டு சாப்பிடுவாங்க போர் போட்டாலும் வருவாங்க சரிதா சுத்தம் கிடையாது எல்லாம் கவிச்சு சாப்பிடுறான் அவளுக்கு தெரியாம சாப்பிடுறான் சரிதா சரி சரி இருக்கட்டும் மந்திரம் சொல்லுங்க மந்திரமா காரியமா முதலே சொல்ல கூடாது மந்திரம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் பிள்ளைக்கு தோப்பனார் கூப்பிடு இருக்காங்க சுக்கராம் மரதமா சஜிதமா
என்னப்பா யாரு இது? எங்க அம்மா தான். அம்மா வாது. ஆமா. அட பாய் வெல போவும் தள்ளி விட்டாங்க. என் அக்கா மகையவா தட்டு பெரிய வண்டியாக சின்ன வண்டியாக எப்படி அடிச்சு ஆகுது? எனக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. என்ன இது இன்னும் வயசாகி போச்சுன்னா என்ன கேட்டி ஆகும்? யாரு இல்ல 2 பேர் வயசாகி போச்சுன்னா இது அப்படியே கிடக்கு. நீ போயிடு அப்புறம் ஒண்ணும் கிடையாது. கல்யாணத்துக்கு வந்து அந்த வேலையை பாரியாடா கையில சொப்பா கிடக்கலாம் கேட்கறேன். பரவாயில்ல இது போனா நமக்கு துட்டு தேவை. சுக்லாம் பரதமா சதுரமா ஓம் சஜிவர்ணமா சஜிவர்ணமா பிரம்மன்மயா பரமதேஹன ஹவை பரமதானி. உனக்கு கதையா இது? அடடடடடா மறந்துட்டேன். உன்கிட்ட பேசிக்கிட்டேன் அதை விட்டுட்டேன் நானு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். எவ்வளவு பேய்க்குதோ அவ்வளவு கேசிங்கோ. ஆமா சுக்லாம் பரதமா சஜிவர்ணமா ஓம் ராஜே பிரம்மதேவியா மரமயா பரமதேனா பரமதேனா. ஒரு மந்திரம் கூட சொல்ல உண்மையில ஐயரா நீ இளவரசர் கண்டுபிடிச்சிட்டா நான் ஒரிஜினல் ஆயிரலை டூப்ளிகேட் ஆயிராக்கு. டூப்ளிகேட் ஆளு கடைகளை பெருமாள் என்ன தூக்கிட்டு வந்துட்டான். சரி எப்படி டூப்ளிகேட் ஐயரா? எங்க அப்பா கல்யாணம் ஆனோன்னு எங்க அப்பங்காரன் மிலிட்டரி போய் சேர்ந்துட்டான். எங்க அம்மா வீட்டுல தனிதான் இருந்தான். சரி தனி இருந்தா போர் அடிக்குது அப்படின்னு ஐயராத்துக்கு வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு ஆமா என்ன வேலை? மாட்டு கொண்டா சாணி ஆடுற வேலை. ஒரு வேலைக்கு போனா எங்க அம்மா நல்லா சகப்பா தல 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 தலன்னு இருப்பான். ஐயரா வெத்தா இப்ப அப்படி சொல்லலாமா? அப்ப நான் சொல்லணும் உனக்கு தெரியுமா? நல்ல சகப்பா இருப்பா. சரி. ஒரு நாள் மாட்டு கொட்டால குனிஞ்சு சாணியால சொல்லும் பொழுது ஆயிரம் தோட பக்கமா வந்திருக்காரு. இருக்காரு. எங்க ஆத்தால பார்த்தோன்னா அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. தெரியல. பின்னாடி போய் முடிச்சாரு. நான் நின்னுட்டேன். அப்ப கிராஸா நீங்க? கிராஸ் மாடுதான் போல வரக்கும். ஆமா உங்க அம்மா பேர் என்ன? மேரி. உங்க அப்பா பேரு காதர் பாய். கிறிஸ்டியனும் முஸ்லீம். உன் பேர் என்ன? என் பேர் உடையாரு. ஆமா சுக்லாம்பரமா சஜிமனாம் ஓம் ராஜே பரமதேவா பரமதா யாவா ஆமா அம்மா எங்க ஆளகணும் இல்ல இறந்துட்டாங்க. செத்துட்டாங்க. அம்மா இல்லையா? மாமியார் இல்ல. ஆடாடாடாடா அதான் கல்யாணம் சப்புன்னு போகுது. என்ன ஒரு பொண்ணுக்கு அம்மாக்காரி இருந்தா பொண்ணுக்கு மேக்கப்புக்கு தான் அவங்க வாத்தாளுக்கு மேக்கப் தூக்கா இருக்கும். பொண்ணு நகை போடுறாள் அவன் மாலை மாலையா போட்டுக்கிட்டு இருப்பா. பொண்ணு பட்டு கூட கட்டுறாள் அவன் கரை வச்சு பட்டு கூட கட்டின்னு என் பொண்ணு கல்யாணம் என் பொண்ணு கல்யாணம் பரதநாட்டியம் ஆடின்னு இருப்பா. சந்தோஷமா இருப்பாங்க. சரி பொண்ணுக்கு அப்பா பாவம் ஒரு பையன் சொக்கா போட்டு ஒரு மஞ்சா பையன் அக்கல வச்சுக்கின்னு கல்யாணம் முடிஞ்சோடனே எத்தனை கடங்காரன் வருவானோ எவன் எந்த பயிட்டு தூங்குவானோ எங்க வாந்தி எடுத்து வச்சுக்கிறானோ எவன் வர போனானோ காலையில அப்படி வஜனத்தோட அந்த வஜனத்திலே தான் என் மாமனார் இருக்கிறார். அதே போலதான் ஆளை பார்த்தா சுக்கராமரமா சதிவம் பரமதேயாமல் பரமதேனியா அதாமையாம் ஏமா என்ன லவ் பண்றியா? இல்ல எல்லாத்தையும் நம்ம இப்ப கேட்டுக்கணும். பொதுவான வார்த்தை தாலி கட்ட பிறகு கேட்டு என்ன பண்றது? பொதுவான வார்த்தை ஒரு வாரத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு அந்த கல்யாணத்துக்கு போய் மந்திரம் சொல்லிட்டா என்ன சேலை மாத்தினோவான்னு உள்ள போச்சு. அப்புறம் மட்டும் பார்த்தா திரும்பி பார்த்தா ஆளாகாம ஏன்னா ஏற்கனவே லவ் பண்ணுவேன் அதனால தான் முன்னேற்றி கேட்டேன். சரி சரி நல்லதா இந்த வார்த்தை கேட்கலாமா? லோகம் மாறி போச்சு. எப்படி என்ன அதே போல தான் ஒரு கல்யாணத்துக்கு போய் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமா அதுக்கு முன்ன கல்யாணம் எப்படி தெரியுமா? இந்த வயசான இருக்கிறா பாரு அவங்க எல்லாம் போய் பொண்ணை பார்க்க மாட்டான். ஏன்னா பொண்ணு வந்து புள்ளைய பார்க்க மாட்டான். அப்பா அம்மா தான் பாப்பான். அப்படி கல்யாணம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னே நிச்சயதார்த்தம் நடந்துட்டு பைக்கில உட்கார வச்சுக்கிறா டர்புருன்னு அடிக்கிறா. அதுக்கப்புறம் மணமேல வந்து உட்கார்றா மந்திரம் சொல்லிக்கினே இருக்கான். என்னன்னு கேட்டா 3 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்றான். அதுதான் முதலே நான் கேட்டேன். மன்னர் வீட்டு திருமணம் இருக்கட்டும். ஐயோ நாய் அழுவுது மூத்தத்துக்கு
கண்ணீர் வடிக்க வேண்டாம். இந்நாட்டு இளவரசன் எழிலரசன் எங்கிருந்தாலும் அழைத்துக் கொண்டு வருது. தளபதி காட்புலனின் கடமையாகும். எழிலரசனோடு வருகிறேன்.